அப்படி இப்போதான் மணி ஒரு 3 மணி என்னமோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். 3-3:30 இருக்குங்க. முதல் மலை தாண்டி 2வது மலை தாண்டி 3வது மலை முடித்து இப்போ 4வது மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். முதல் மலையில் வெள்ளை விநாயகர் கோயில், 2வது மலையில் பாம்பாட்டி சித்தர் குகை, 3வது மலையில் இப்போ நம்ம பார்த்தது கைத்தட்டி சொன்னேன். அதோட 3 மலை முடிஞ்சிச்சு. இப்போ 4வது மலையில் ஏறி போய்கிட்டு இருக்கோம். பீமன் கலியுருண்டை பாறைம்பாங்க. அதோட 5வது ஹில் ஸ்டேஷன் முடியுது. அதுக்கப்புறம் 6, அங்கிட்டு இருந்து 7. காய்ஸ், தென்கைலாயம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுதான் கடைசி அட்வென்ச்சர், 7வது மலை. இதோ அங்கிட்டு பாருங்கள், சன்செட் ஆகி கோல்டு கலரில் வானமே தகன்னு சொல்லிக்கிறாப்புல. எப்படியும் நம்ம போகிறதுக்குள்ளே நைட் ஆயிரும். 8:30 மணிக்கு ஏதோ பூஜைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நமக்கு லக் இருந்தால், நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நம்ம 8:30 மணி பூஜைக்கு போயிடலாம். கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களை வெள்ளையங்கிரி மலைக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். கிட்டத்தட்ட 6000 அடி உயரத்தில் இருக்கிற சிவனை தேடி ஒரு 7 வித்தியாசமான மலைகளை கடந்து லட்சக்கணக்கான ஜனங்களோட நம்பிக்கையாக இருக்கிற ஒரு மலைக்கு, அதுவும் சிவனோட தென்கைலாயம்னு சொல்லப்படுற ஒரு மலைக்கு தான் இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 2025 வெள்ளையங்கிரி மலை பயணம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. இந்த வெள்ளையங்கிரி மலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக மார்ச் மாதத்துலேருந்து மலையேறதுக்கு அனுமதிப்பாங்க. பட் இந்த வருஷம் கொஞ்சம் முன்கூட்டியே, அதாவது பிப்ரவரி மாதத்துலேருந்தே மலையேறலான்ற மாதிரி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா போன வருஷம், அதாவது 2024 இந்த வெள்ளையங்கிரி மலைக்கு நிறைய பக்தர்கள் வந்து போனதால இந்த வருஷம் கொஞ்சம் முன்கூட்டியே மலையேறிக்கோங்கன்னு தமிழ்நாடு வனத்துறை பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதனால இந்த வருஷம் நீங்கள் போகிற மாதிரினா இந்த வீக்கெண்ட் எல்லாம் போய் கூட்டத்தில் தொக்கா மாட்டிக்காம முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸ்லேயே பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. ஏன்னா வீக் டேஸில் பெருசாக கூட்டம் இருக்காது. அதனால நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக மலை ஏறிட்டு வரலாம். மற்றபடி நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிள் எல்லாம் வரீங்க அப்படின்னா கோவிலுக்கு வெளியிலே பார்க்கிங் வசதி இருக்குது. ஆனால் டோக்கன்லாம் யாரும் போட மாட்டாங்க. இது மட்டும் நம்மளோட ஓன் ரிஸ்க்கு. மலை ஏற போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவைப்படுற வாட்டர் பாட்டிலு, உங்களுக்கு தேவைப்படுற ஸ்நாக்ஸு, டார்ச் லைட்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அடிவாரத்திலேயே சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற திங்ஸை நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அண்ட் அது போக கோவிலுக்கு பேக் சைடில் அன்னதானம் கொடுப்பாங்க. 3 வேளையுமே கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் தங்குற மாதிரினா கூட பக்கத்திலே மண்டபம் இருக்கும். நீங்கள் நல்ல இடமா பார்த்து அங்கேயே தங்கிக்கலாம். அண்ட் இது போக நீங்கள் கொண்டு வர எக்ஸ்ட்ரா திங்ஸு, எக்ஸ்ட்ரா லக்கேஜ், இந்த மாதிரி ஏதாவது வைக்கணும் அப்படின்னா பக்கத்திலே லாக் ரூம் வசதி இருக்குது. ஒரு 10 ரூபா கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு சேஃபாக உங்கள் திங்ஸை நீங்கள் அங்கே வச்சுட்டு போகலாம். மலை ஏறுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூங்கில் தடி. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 30 ரூபா கொடுத்து கீழே மூங்கில் தடி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மலை ஏறிட்டு கீழே வர்றவங்க ஒரு ஓரமாக நிறைய மூங்கில் தடியை போட்டு வச்சிருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல தடியாக ஒன்று பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். அதுவும் இல்லாமல் போன வருஷம் இந்த வெள்ளையங்கிரி மலை ஏற வந்தவங்களில் கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க. அதனாலேயே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மலையோட அடிவாரத்திலேயே ஒரு சின்ன மெடிக்கல் கேம்ப் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மலை ஏறும்போது இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் மலையை விட்டு கீழே இறங்கி நேராக மெடிக்கல் கேம்புக்கு போயிருங்க. காய்ஸ், ஃபைனலி நம்மளோட வெள்ளையங்கிரி பயணம் ஆரம்பித்து விட்டது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா குச்சி பொறுக்க போகிறோம். கீழே வந்து 30 ரூபாய்க்கு தடி விற்பாங்க. நீங்கள் அங்கே வாங்குறதுனா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்தோ இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக தடி தான். உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். நாங்கள் பையன் ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டான். அப்படி இவர் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். டன், ரைட், இவர் கரெக்டாக இருப்பாப்புல. அவ்வளோதான். எப்படி நீங்கள் கீழே இருந்து மேலே ஏறி ஒரு 60-70 படிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தடம் ஒன்று போகும். இந்த தடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குகை ஒன்று இருக்கும். அந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்கும். சிவலிங்கத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சிவலிங்கம் ஒரு சின்ன குகைக்குள்ளே. அந்த சின்ன சிவலிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அழகாக சிவனோட அந்த முக உருவம் இருக்கும் பார்த்தீங்களா, அது அழகாக அந்த சின்ன சிவலிங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செதுக்கி வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ளே இன்னொரு குகை இருக்கிற மாதிரி இருக்கும். நான் காட்டுறேன் வாங்க. இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்கும். இந்த சிவலிங்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா சிவனுடைய அந்த முக உருவத்தை அழகாக செதுக்கி வச்சுருப்பாங்க. என்னால் பக்கத்தில் போய் காட்ட முடியாது. இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், அங்கே ஒரு சின்ன தடம் ஒன்று போகும். அந்த இடத்துல உட்காந்துக்கலாம். அங்கே யாரோ விளக்கு படுத்திட்டு போயிருக்காங்க. அண்ட் இதோ இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம்.
இந்த முதல் மலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செங்குத்தாக மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 100கணக்கான படிக்கட்டுகளை கடந்து கஷ்டப்பட்டு நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். உண்மையை சொல்லணும்னா நம்ம பாதி மலை ஏறிக்கிட்டு இருக்கும்போதே பேசாமல் திரும்பி கீழேயே போயிடலான்ற அளவுக்கு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா எத்தனாயிரம் படிக்கட்டை கிராஸ் பண்ணி நம்ம மேலே ஏறி போகிறோன்றதே நமக்கு தெரியாது. ஏன்னா முதல் மலை அந்த அளவுக்கு செங்குத்தாக இருக்கும். கேஸ் கரெக்டாக ஒரு 200-300 படிக்கட்டு ஏறி இருப்போம். அப்படியே வந்து ஓரமாக ஆல்ட் ஆகிட்டோம். உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா? அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் மலை ஏறுங்க, இவங்கெல்லாம் ஏறாதீங்க, அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ நிற்கிற சவுண்டு நம்ம கேட்குதோ அப்போ நம்ம பாதி மலைக்கு போயிட்டோன்னு அர்த்தம். அதான் சன்லைட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுறாப்புல. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா கிழக்கு திசைங்க. சூரியன் இந்த பக்கம் இருந்தால் உதிவாப்பில், இந்த பக்கம் மறைவாப்பில். ஆமாம், இப்போ வந்து உச்சி வெயில் மேலே போய்கிட்டு இருக்காப்புல. நண்பர்களே, என்னடா இவன் ஷூ போட்டு ஏறுறானேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ரீசன் என்னென்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், போன வருஷம் மேலே ஏறி கால் ஃப்ராக்சர் ஆகி கால் கட்டாகி ரத்தம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால் வேறு வழி இல்லாமல் அதை அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் என்னால் ஷூ இல்லாமல் ஏற முடியாது. மற்றபடி பக்தி இல்லாமல்லாம் இல்லை, எங்கே சாமி இருக்கோ ஒரு 10 அடி தூரத்தில் ஷூவை கழட்டி விட்டுட்டு போய் சாமி கும்பிட்டு மறுபடியும் போயிட வேண்டியது தான். விருப்பப்படுறவங்க ஷூ செருப்போடு போட்டோ, இல்லாதவங்க வெறுங்காலோட போட்டோ, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். நம்ம எதுக்கெல்லாம் தலையிட்டுக்கிட்டு வாங்க போவோம். முடிஞ்ச அளவுக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே மலை ஏறுறதுக்கு பாருங்கள். ஏன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இந்த மலையை நம்ம கடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களால் எந்த அளவுக்கு மெதுவாக மலை ஏற முடியுமோ அந்த அளவுக்கு மெதுவாக ரெஸ்ட் விட்டு மலை ஏறுங்க. ஏன்னா நீங்கள் உங்களையே கஷ்டப்படுத்திட்டு ஒரே தம்மலை மலை ஏற ஆரம்பிச்சிங்கன்னா பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அடுத்தடுத்த மலை ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. காய்ஸ், வெற்றிகரமாக முதல் மலை முடிந்து விட்டது. வெள்ள விநாயகர் கோவில். நண்பர்களே, முதல் மலை முடிவு, 2வது மலை தொடக்கம். வாங்க போவோம். இப்போ இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா, முதல் மலை மட்டும்தான் கஷ்டம், மீதி எல்லா மலை ஈஸி, அந்த ரகத்தில் நானும் வருவேன். என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ட்ரக்கிங் அப்போ எவ்வளோக்கு ஃபுட்டு இன்டேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஜாலியாக ட்ரக் பண்ணலாம். சத்தியம், உண்மை. அதை நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். மலை தான் கஷ்டமாங்க. மலை ஃபுல்லாக திண்டுக்கிட்டே ஏறிக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டே ஏறிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சத்தியமாக எனக்கு டயர்டு தெரியல. எங்கிட்டாவது சோறு தண்ணி இல்லாமல் தத்தளிக்க போகிறேன். ஈஸியாக இருக்கிற மலையை கஷ்டப்பட்டு ஏற போகிறேன். பார்ப்போம். போ. கரெக்டாக அதோ அந்த இடத்துல வழுக்கு பாறை ஆரம்பிக்கும். இப்போ வழுக்கு பாறையெல்லாம் இருக்காது, மொட்டை வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது அண்ணன் கடையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காப்புல. இன்னும் அடுத்த மாதம்லாம் வந்தீங்கன்னா இங்கே கடை இருக்கும். நண்பர்களே, ஆமாம், இதுக்கு பேர் தான் வழுக்கு பாறை. இது இப்போ பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சா ஏறிக்கலாம். இந்த மழை காலத்துல எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, வில்லங்கமாயிரும். நண்பர்களே, 2வது மலையோட சுனைக்கு வந்தாச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வழுக்குப்பாறையோட முடிவில் ஒரு சின்ன சுனை இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற தண்ணி அங்கே ரீஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்குங்க. இப்போ நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லா வருதோ கலங்கி வருதோ, நம்ம நேரம் எப்படின்னு தெரியல. கைஸ், 2வது மலை முடிய போகுது. இதோ அந்த இடத்துல பாம்பாட்டி சித்தர் குகை. அதோட 2வது மலை முடிஞ்சுது. 3வது மலை ஸ்டார்ட் ஆயிரும். 3வது மலையோட எண்டில் பார்த்தீங்கன்னா கைத்தட்டி சொன்னம்மாங்க.
அதை போய் நான் அங்கே சொல்கிறேன். அது ஏன் வந்து கைத்தட்டி சொன்னேன்னு சொன்னாங்கன்ட்டு நான் அங்கே போய் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்துட்டோம். ஒரு 50 மீட்டர் பாம்பாட்டி சித்தரோட குகை. அப்பாடி, இதுதான் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை. அதாவது அந்த 18 சித்தர்களில் ஒரு சித்தர் தான் பாம்பாட்டி சித்தர் சொல்லுவாங்க. அவர் இருந்த காலகட்டங்களில் அவர் இந்த குகையில் வந்து தவம் பண்ணார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம், இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர். பாடி நாங்கள் கண் எடுத்து ஊற்றிக்குங்க, அவ்வளோதான். போ. இப்போ தான் இங்கே கடை ஒன்றுன்னா வர ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? நீ அடுத்த மாதமெல்லாம் வந்தீங்கன்னா மலைக்கு மேலே கடை இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன கொஞ்சம் காசு தான் அதிகமாக இருக்கும், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்க மேலே ஏறி வந்து கடை போடுறாங்க. ஒரு 10-20 சேர்த்து போட வைக்கிறதுல தப்பு இல்லை, அது நம்ம வாங்குறதுலேயும் தப்பு இல்லை, வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ கைஸ், நாங்கள் இன்னும் இந்த 3வது மலை தான் ஏறிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு மலை அது ஃபுல்லாகவே வெயில் தான். செகண்ட் மலை அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சில இடத்துல குரங்கு 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 சும்மா இருக்கிறது இல்லை, ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. 2வது மலை பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 3வது மலை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. திரும்புகிற பக்கமெல்லாம் நிழல் தான், நல்லா இருக்கு. வாவ், அடி ஏங்க நல்லா இருக்குங்க நிஜமாவே. பாருங்க, ஆமா ஆத்தாடி ஆத்தா, ஆமாம் இவ்வளோ பெரிய பாரு. நீங்கள் மலை ஏறும்போது பாட்டிலாக தண்ணி வாங்கி வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி கேண்டீஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 3வது மலையை பொறுத்த வரைக்கும் காடே பார்க்கறதுக்கு நல்ல பச்சை பசேல்னு செழிப்பாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு வேணும்னா அங்கங்கே வெயில் அடிக்கிற மாதிரி தெரியலாம். பட் என்ன தான் வெயில் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே இந்த மலையிலையும் 2வது மலையிலையும் இருந்த அளவுக்கான வெயிலோட தாக்கம் இந்த 3வது மலையில் சுத்தமாக இருக்காது. என்ன ஒன்று அப்பப்போ திடீர்னு இந்த மலையில் பார்த்த மாதிரி படிக்கட்டு மட்டும் நல்லா செங்குத்தாக மேலே ஏறுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பொறுமையாக ஏறினீங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக சிரமம் இருக்கிற மாதிரி தெரியாது. ஓகே கைஸ், இதோ வந்தாச்சு. இதுக்கு பேர் தான் கைத்தட்டி சொன்னாம்பாங்க. ஆமாடி, இதுக்கு பேர் தான் கைத்தட்டி சொன்னாம்பாங்க. ஆனால் இப்போ கிடையாது. இப்போ கை தட்டினா தண்ணியெல்லாம் வராது. ஒரு காலத்தில் கை தட்டினா தண்ணி வருன்றது ஒரு நம்பிக்கை. ஆனால் இப்போ அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. போன வட்டம் வந்தப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி. இந்த இடம் ஃபுல்லாக, இந்த இடத்துல இந்த வட்டம் சுத்தமாக காலி. இங்கேருந்து வந்து இந்த பைப் வழியாக ஃபில்டர் ஆகி இதான் அண்ணன் பிடிக்கிறாரு பாருங்க, அவ்வளோதான். ரொம்ப தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக வரும் அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் அப்படியே கலங்கி வரும், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு இந்த மலையில் இது கிடைக்கிறதே கொஞ்சம் சிரமம், ரொம்ப கஷ்டம். அதனால் கிடைக்கிறத பொட்டாட்டை வாங்கி குடிச்சிட்டு போயிடணும். கிளம்புவோம். இந்த கைத்தட்டி சொன்னையோட 3வது மலை முடிஞ்சு 4வது மலை தொடங்கிடும். மோஸ்ட்லி இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு வர அத்தனை பேருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மலையும் 7வது மலையும் தான் ரொம்ப கஷ்டன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 4வது மலையும் 5வது மலையும் தான் ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் எனக்கு தோணுச்சு. ஏன்னா மேலே ஏறி போக ஒரு ப்ராப்பரான வழி இருக்காது, நல்லா செங்குத்தாக இருக்கும். பட் ஏறி போக படிக்கட்டு இருக்காது. அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரடு முரடா, மண்ணும் புழுதியுமா, ஒரு மாதிரி தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த 4வது மலையும் 5வது மலையும் ஏறுறதுக்கு ஒரு மாதிரி டஃப்பாக இருந்துச்சு. அப்படி அதான் மணி ஒரு 3 மணி என்னமோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். 3-3:30 இருக்குங்க. முதல் மலை தாண்டி 2வது மலை தாண்டி 3வது மலை முடித்து இப்போ 4வது மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். முதல் மலையில் வெள்ளை விநாயகர் கோயில், 2வது மலையில் பாம்பாட்டி சித்தர் குகை, 3வது மலையில் இப்போ நம்ம பார்த்தது கைத்தட்டி சொன்னேன். அதோட 3 மலை முடிஞ்சிச்சு. இப்போ 4வது மலையில் ஏறி போய்கிட்டு இருக்கோம். ஏடா கூடமா இருக்குடா, ஆமாடி. ஆனால் நல்லா இருக்கு, உண்மையாகவே நல்லா இருக்கு.
அடே அப்பா, நல்ல வியூவாக இருக்கேடா. இதை நான் எதிர்பார்க்கலங்க. பார்த்தியலா? ஐயோ, நல்லா இருக்குல்ல? அடே அப்பா, அவ்வளோதான். 4ஆம் மலை தொடக்கம் ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டோடு ஆரம்பிச்சிருக்குது. அப்படியே இப்போ போகிற வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு டார்சன் அப்படியே துள்ளி வெளியே வராப்புல. கட்டு கட்டு கட்டு. ஆமாம், சரி வாங்க நம்ம போகலாம் அப்படியே. அப்பாடி, 4வது மலை முழுக்க பாறைகளுக்கு இடுக்கில் பொழுதைகளுக்கு நடுவில் துள்ளி தத்தி தவழ்ந்து விளையாட வேண்டியது தான். ஆனால் இந்த வருஷம் வெள்ளியங்கிரி வரப்போகிறவங்க, வந்தவங்க, வந்துக்கிட்டு இருக்கிறவங்க, இதுக்கப்புறம் வரலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு சேர்த்தி மேலே வேண்டிகிட்டு வரேன். சேர்த்தியாக போயிட்டு நீங்கள் வர மாதிரினா நின்று நிதானமாக பொறுமையாக ட்ரெக்கிங் ஏறுங்க. ஒரு நாள் எதுக்குன்னு ஒதுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவசர அவசரமாக ஏறி அவசர அவசரமாக கீழே இறங்க எந்த அவசியமும் இல்லை. பொறுமையாக ஏறி பொறுமையாக கீழே இறங்குங்க. கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா 4வது மலை கம்ப்ளீட். அதாவது 4வது மலையோட முடிவு, 5வது மலையோட ஆரம்பம். இந்த இப்போ தான் பின்னாடி கடையெல்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸாக்டாக இதுதான் அப்படின்ட்டு ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி எதுவும் இல்லை. நம்மளாம் ஒரு ப்ரெடிக்ஷனில் எரிக்கலாம், அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஏற்றி எரிக்கலாம். பட் ஆனால் அந்த ஒரு கிராஃப்ட்டுக்கும் அந்த ஒரு கிராஃப்ட் ஏறி கீழே இறங்கி மறுபடியும் ஒரு கிராஃப்ட் மேலே ஏறி கீழே இறங்குறப்ப நமக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும். நம்ம வேறு ஏதோ ஒரு நிலப்பரப்பில் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அதை வச்சு ஒரு கணக்கு பண்ணிக்கலாம் நம்ம. ஆமாம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஏறுறது 5வது மலை. ஆமாம், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில மலைத்தொடர்கள் எல்லாம் இருக்குது. அதாவது ஈஸி, மாட்ரேட், டஃப்பு. ஸோ அந்த ஈஸி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த பழனி மலை, மருதமலை இதெல்லாம் அந்த கேட்டகரியில் வந்துடும். கொஞ்சம் மாட்ரேட்டான ட்ரெக்கிங்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பெருமாள் முடி, மேல்முடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணி வச்சா மறந்துட்டேன். டஃப்னா எனக்கு தெரிஞ்சு வெள்ளியங்கிரி, அப்புறம் கொண்டரங்கி, அதுக்கப்புறம் இந்த ரங்கமலை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டஃப் கேட்டகரிக்குள்ளே வரும். அதில் வெள்ளியங்கிரி ஒன்று. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கால சூழல் இருக்குது பார்த்திங்களா, அது எப்படின்னா அந்த பிப்ரவரியில் ஒரு மாதிரி இருக்கும், மார்ச், ஏப்ரல், மே, அந்த ஒரு மாதம் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிப்ரவரியிலே பார்த்திங்கன்னா வெயில் அடித்து பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வரக்கூடிய நாட்களெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம இப்போவே ஒரு மாதிரி கிராஷ்லேண்டு மாதிரி தான் இருக்குது. இன்னும் மே மாதம்லாம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வெறும் புழுதியும் மண்ணையும் மட்டும்தான் இங்கே பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ட்ரெக்கிங் வரதுக்கு முன்னாடியே ஒரு 10 days பிஃபோர், 5 days பிஃபோர் நீங்கள் வீட்டில் இந்த தோப்பு கரணெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃபிசிக்கை ரெடி பண்ணிடுங்க. மெயினாக இந்த தோப்பு கரணம் போட்டிங்கனாலே போதும். இந்த டைஸ் மசில்ஸு, அப்புறம் இந்த காப்பு மசில்ஸு, இதெல்லாம் ஒரு மாதிரி ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் ட்ரெக்கிங் வர சமயத்தில் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. 5வது மலை ஓரளவுக்கு செங்குத்தாக மேலே ஏறும். இது ஒரு வித்தியாசமான மணல்மெட்டு பகுதின்னு கூட சொல்லலாம். 4வது மலையிலையாச்சும் கால் வச்சு ஏறுறதுக்கு அங்கங்கே இடம் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இருக்காது. பட் இந்த 5வது மலை 7வது மலையோட ஒரு கால்வாசி ஒத்து போகுன்னு வச்சுக்கோங்களேன். காய்ஸ், 5வது மலை முழுக்க இப்படி தான் இருக்காப்புல. இப்படியே கிடையாது, இப்படி தான். இதோ அங்கே பாருங்கள், அந்த பெரிய பாறை ஒன்று தெரியுதுல்ல, அதை தான் வந்து பீமன் கலியுருண்டைன்னு சொல்லுவாங்க. அது வரைக்குமே ஃபுல்லாக ஸ்டீஃபு தான். அங்கே பாருங்களேன், அவங்க எல்லாம் 5வது மலையிலேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இறங்கும்போது ஈஸி, ஏறும்போது தான் நாக்கு தள்ளுது. ஏன் தம்பி? கைஸ், 5வது மலை நீங்கள் ஏறி வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து தான் ஒட்டன் சித்தர் சமாதி இருக்குது. இதோ ஒட்டன் சித்தர் சமாதி. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஷூவை கழட்டிட்டு போகணும். அதனால் நாங்கள் மேலே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஒட்டன் சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பாறைகளை எல்லாம் பாதையாக மாற்றினவர். நீங்கள் இங்கே வந்து யாருக்காவது தேங்க் பண்ணோன்னா
நீங்கள் அவருக்கு தேங்க் பண்ணலாம். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம போகிற வழி இதுக்கு முன்னாடி நம்ம வந்த வழி அது அத்தனையும் உண்டு பண்ண புண்ணியமாக அவர் தான். அதனால் வந்தீங்கன்னா ஒரு சூடத்தை கொளுத்தி கும்பிட்டு போயிருங்க. வாங்க போவோம். எஸ் கரெக்டாக இன்னொன்று இருந்தால் அங்கே போகணும். இந்த கரெக்டாக நான் விரல் கட்டுற பாருங்க, அந்த பாறை கிட்ட போகணும். நேராக சூரியனுக்கு கீழே இருக்கார் பாருங்க, அதான் பீமன் கலியுருண்டைம்பாங்க அந்த பாறையை. அந்த பாறைக்கு போயிட்டோம்னா 5வது மலை முடிஞ்சு 6வது மலை தொடக்கம்னு அர்த்தம். காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன், அந்த கம்பக்கூடு, இந்த கம்பு எடுத்து இப்படி குத்தி 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 இதை எடுத்து அள்ளி போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க திருநீர்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நீ கொஞ்சம் வருஷம் இது இப்படியே குத்திக்கிட்டே குத்தி 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 விபூதின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லாக பள்ளமாக இது இப்படியே சாஞ்சிரும். அதுக்கப்புறம் இது ஒரு மலையாயிரும். அப்புறம் இது மேலே ஏறிதான் நம்ம போகணும். எடுக்கலாம் தப்பு இல்லை, அதுக்குன்னு ஒரு அளவு வேண்டாமாடா. இங்கே பாரு, இங்கே அங்கே அங்கே எங்கே பார்த்தாலும் இந்த பெருச்சாளி குறித்து வச்ச மாதிரி பொந்து பொந்தாக இருக்குது. நான் தப்பு சொல்லலை, அளவாக எடுத்துகிட்டு போங்க, தின்னு எடுத்துகிட்டு போங்க. அள்ளி போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதே மாதிரி பள்ளமாகி இது மேலேருந்து கீழே வந்து விழுந்துடும். அப்புறம் இந்த 5வது மேலே இன்னும் கொஞ்சம் செங்குத்தாயிரும், ஏறி போகிறது கொஞ்சம் சிரமமாயிடும். அதனால் வர்றவங்க மனசாட்சியோடு தின்னு எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதான். எப்படியா நான் எடுத்துட்டேன். ஜெய் மகிழ்மதி, போலாம் வாங்க. வந்து விட்டோம் பீமன் கலியுருண்டை பாறை. ஸோ இது பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள், அதாவது இந்த மகாபாரத காலகட்டம் இருக்குல்ல, அப்போ பாண்டவர்கள் வந்து இங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலரோட நம்பிக்கை. இதோட 5வது மலை முடிஞ்சிச்சு, 6வது மலை இதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கு. ஆமாம், 6வது மலையோட முடிவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குளிக்கிற இடம் ஒன்று இருக்கும். அங்கே போய் நம்ம ஒரு சின்னதாக குளிக்க வேண்டாம், சும்மா கை கால் அலம்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம். கைஸ், நான் ஏறி வந்த வரைக்கும் என் அறிவு கெட்டின ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். மொதல் மலை கஷ்டம், 2வது மலை ஈஸி, 3வது மலை ஈஸி. இந்த 4வது மலை 5வது மலை கஷ்டம், 6வது மலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல், 7வது மலை ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான். இப்போ வரைக்கும் 5 மலையை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. 6வது மலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சின்னதாக ஒரு இருமல் இருந்துச்சுங்க, சின்ன இருமல் தான் வந்துச்சு. அடிக்கடி வரான், தோன்றப்பெல்லாம் வந்து போகிறான். அது ரொம்ப ஹைட்டில் இருக்கிறனாலையா என்னன்னு தெரில, சளி பிடிக்காமல் இருந்தா சரி. ஆக்சிஜன் லெவல் கம்மி. கரெக்டா பிடிச்சான் பாருங்க. ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்தா அந்த மாதிரி அப்படியா? ஆமாம், அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனால் எனக்கு இருமல் வருதுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருமல் வருது. அத்தி பார்த்தாச்சுரா அந்த 7வது மலையை. காய்ஸ் 5வது மலையை கடந்து 6வது மலைக்கு போகும்போது நம்ம அந்த 7வது மலையை பார்த்துருவோம். அந்த 7வது மலையை பார்த்ததும் நம்ம தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்திருக்கோமான்னு இந்த இடத்துல வந்து நிற்கும் போது நமக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். காய்ஸ், 6வது மலை அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கு. கோல்டு கலரில் மின்றாப்புல சூரியன் நல்லா தக 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 தகன்னு. இதோ இங்கே நின்று அந்த வியூவை பார்க்கறதுக்கே ஒர்த்துங்க, தெரியுதா? ஒர்த்து. அப்பாடி. அது அந்த 7வது மலை பொறுத்த வரைக்கும் அந்த பாறை தான், இதோ அந்த 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 பெரிய பாறை தான். ஆக்சுவலி இந்த சன்செட்டை நான் மேலேருந்து பார்க்கலான்னு யோசித்தேன்.
பட் ஐ கான்ட். என்ன பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு நான் சன்செட் ஆகிறதுக்குள்ளே 7வது மலை டாப்புக்கு போக ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியலைன்னா வேறு வழி இல்லை, டார்ச் லைட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் மேலே ஏறணும். இப்பொழுது நீங்கள் காணவிருப்பது 6வது மலை முடிவில் இருக்கும் ஆண்டிச்சுனை. ஆண்டிச்சுனைன்றதை தாண்டி அழகான ஒரு சுந்தரவனம்னு சொல்லலாம். அது ஒரு மாதிரி நான் உங்களுக்கு இதை அப்படியே ஃப்ரண்ட்டில் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். மாதிரி ஆல்ரெடி நம்ம இருக்கிறதே காட்டுக்குள்ளே தான், இது காட்டுக்குள்ளே ஒரு காடு மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சன்செட் ஆகிறப்ப அந்த சன்செட் ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல அழகாக விழுகும். அதெல்லாம் பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். ஓகே, ஒத்திக்கலாம், கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம், நல்லா இருக்கு. இந்த 6வது மலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மாதிரி பள்ளத்தாக்கில் இறங்கி நடந்து போகிற மாதிரி இருக்கும். 5வது மலையிலேருந்து 6வது மலை ஃபுல்லாக இறக்குன்றனால நீங்கள் ஈஸியாக அந்த 5வது மலையிலேருந்து 6வது மலையை கடந்து வந்துடலாம். பட் என்ன ஒன்று நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது மட்டும்தான் இந்த 6வது மலையிலேருந்து 5வது மலை போகிறதுக்கு ஒரு மாதிரி செங்குத்தாக ஏறி போகிற மாதிரி இருக்கும். அந்த சன்செட் ஆகும்போது அந்த ரைஸ் படுங்க, தெரியுதா? அந்த ரைஸ் படுறதே சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி இதமான வெயிலாக இருக்கும். வந்தாச்சு ஆண்டிச்சுனைக்கு வந்தாச்சு. நாங்கள் போன டைமில் நிறைய பேர் ஆண்டிச்சுனையில் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலங்கி போய் இருந்துச்சு. அதனாலே நாங்களும் உள்ளே இறங்கி குளிக்காமல் வெளியிலே நின்று கை கால் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே குளிச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பலாமா கைஸ்? 6வது மலை இறுதியில் இருக்கும் ஆண்டிச்சுனையை பார்த்துவிட்டு 7வது மலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பாடா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுதுங்க. எனக்கு தெரிஞ்சு மேலே ஏறதுக்குள்ள மொத்தமாக இருட்டிருன்னு நினைக்கிறேன். ஆமாம், சன்செட்டெல்லாம் ஆகிருச்சு. மொத்தமாக இருட்டினாலும் பரவாயில்ல, டார்ச் லைட் அடித்து ஏறுவேன்டா. இந்த 7வது மலையோட தொடக்கத்தில் ஒரே ஒரு கடை மட்டும் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இங்கேயே வாங்கிக்கிட்டதான் உண்டு. ஏன்னா இதுக்கப்புறமா எந்த கடையும் கிடையாது. நண்பர்களே, 7வது மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும் இல்லையா? எங்ககிட்ட வெறும் சோடாவும் தண்ணியுமா தான் இருக்குது. இப்போதைக்கு ஒரு சுக்கு காப்பி, கொஞ்சம் காரப்பட்டாணி, இது 2 வாங்கியிருக்கோம். சுக்கு காப்பியில் பாதி குடிச்சிக்குவோம், காரப்பட்டாணியில் பாதி சாப்பிட்டுக்குவோம். பட்ஜெட் பிரச்சனை, மேலே காஸ்ட் அதிகம், அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. நம்மளும் பசி, வேறு வழி இல்லை, வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் சுக்கு காப்பியும் காரப்பட்டாணியும் திண்டு முடிச்சுட்டு நான் உங்களை 7வது மலைக்கு கூப்பிட்டு போகிறேன். இந்த அங்கே பாருங்கள். ஆமாம், எப்படியும் நம்ம போகிறதுக்குள்ளே நைட் ஆயிரும். 8:30 மணிக்கு ஏதோ பூஜைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நமக்கு லக் இருந்தால், நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால், நம்ம தலையில் எழுதி இருந்தால் நம்ம 8:30 மணி பூஜைக்கு போயிடலாம். அப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். 6வது மலையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வனத்துறை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேம்ப் சைட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லேட் நைட்லலாம் வரீங்க அப்படின்னா இங்கே தாராளமாக ஏதாவது பாய் வச்சுட்டு, நீங்கள் கொண்டு வர பெட்ஷீட் ஏதாவது விரித்து நீங்கள் இங்கே தூங்கிக்கலாம். இதோ இந்த பக்கம் பாருங்களேன், தமிழ்நாடு வனத்துறை கேம்ப் சைட். ஆமாம், இவரெல்லாம் பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி ஓனவர் அன்டாப்பில். பாய், சந்திப்போம். பாய். யூடியூப்ல நம்ம வருவோம்ல, கண்டிப்பாக நான் போட்டு விடுங்க. நான் எடுத்துங்க நேரத்தில் போங்க. இது எனர்ஜியா இருக்குமா? நடுங்குதா? சரி சரி, பாய். பார்த்து போங்க, பார்த்து பாய். காய்ஸ், தென் கைலாயம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க, ஒன்றா போவோம். இதோ அந்த பக்கத்து பாருங்க, ஒரு மாதிரி கோல்டு கலரில் இருக்கா. சன்செட் ஆயிடுச்சு. நான் சன்செட் ஆகிறதுக்குள்ளே மேலே போயிடலான்னு யோசித்தேன். பட் அங்கே ஆண்டிச்சுனையில் குளித்தது வேடிக்கை பார்த்தது, கொஞ்ச நேரம் வீடியோ ஷூட் பண்ணது
டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி அங்கங்கே உட்காந்தது அப்படி இப்படின்னு டைம் ஆயிடுச்சு. பார்க்கலாம். டார்ச் வெளிச்சமும் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லைங்க. ஓரளவுக்கு ஏதோ மீடியமாக இருக்குது. இப்படி எட்டி பார்த்து போகிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பார்த்து பதானமாக தான் போகணும். நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன், இல்லைன்னா நான் மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் 7வது மலை ஏறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அது போக நாங்கள் கொண்டு போன கேமரா, பவர் பேங்க்கு இதெல்லாமே அடுத்தடுத்து சார்ஜ் இல்லாமல் ஒன்றொன்னா ஆஃப் ஆயிருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு அழகே அந்த 7வது மலை தான். அந்த 7வது மலையை உங்களுக்கு ரொம்ப அழகாக எடுத்து காட்டலாம்னு நினச்சேன். கடைசியில் அதுவும் முடியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கரெக்டாக நைட்டு 8:30 மணிக்கு ஒரு பூஜை இருக்குன்ற மாதிரி மேலே சொல்லியிருக்காங்க. அந்த 8:30 மணி பூஜையை நாங்கள் விட்டுட்டோம்னா அடுத்து நைட்டு 12 மணி 1 மணி அந்த மாதிரி ஆயிரும். அது வரைக்கும் எங்களுக்கு டைமும் கிடையாது. அதனால் எங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக மலை உச்சிக்கு போய் சேர்ந்துட்டோம். கைஸ், ஃபைனலி 7வது மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. இதோ பாருங்க, வந்தாச்சு. ஆக்சுவலாக பிஃபோர் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படியே வந்துடுவோம், சாமி கும்பிட்டு கீழே போயிடலான்னு பார்த்தேன். பட் நம்ம நேரம் என்னமோ தெரில, நைட்டு ஏற வேண்டியதாக போயிடுச்சு. இன்னும் 2-3 பேர் எங்கள் கூட வந்தாங்க. அவங்களாம் முன்னாடி சாமி பார்க்க போயிட்டாங்க. எவ்வளோ ஒரு 8 மணியோ 8:15 பூஜை சொன்னாங்க. சாமி கும்பிட்டு கீழே இறங்குறவங்க இறங்கிடுவாங்க, மேலே தங்குறவங்க தங்கிடுவாங்க. எங்களுக்கு இன்னுமே குழப்பமாக இருக்குது, கீழே இறங்கலாமா இல்லை மேலேயே தங்கிடலாமான்னு சொல்லி. பட் எனிவே வந்தாச்சு. வாங்க, நான் உங்களையும் தென் கைலாயத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களையும் வரவேற்கிறேன். வாங்க. போன வருஷம் வந்தப்ப இந்த மணி எனக்கு எட்டலை. போதும் போதும், ரொம்ப கட்டாங்க. நான் சொன்னேன்ல, அதோ அந்த நுழைவு வாய்ப்பு தான். இது பார்த்தீங்கன்னா மனிதனால் சிறப்பிக்கப்பட்டவை கிடையாது, இது இயற்கையாக உருவான ஒரு விஷயம். பாருங்க, ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி இருக்கா, இதுக்குள்ள ஒரு என்ட்ரன்ஸ். நம்ம சாமி பார்த்துருவோம். நாங்கள் மேலே ஏறி வர்றதுக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் சிரமப்பட்டு மேலே ஏறி வந்தாலும் கரெக்டான டைமை விட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் மேலே வந்துட்டோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் பூஜைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கரெக்டான டைமுக்கு தான் வந்து சேர்ந்துருக்கோன்றது எங்களுக்கே தோணுச்சு. ஆனால் உண்மையாகவே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்படியும் சிவனை பார்த்துருவோம், ஆனால் பூஜையை மிஸ் பண்ணிடுவோன்ற மாதிரி தான் உண்மையாகவே எனக்கு தோணுச்சு. ஆனால் நாங்கள் சிவனையும் மிஸ் பண்ணலை, அந்த பூஜையும் மிஸ் பண்ணலை. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவாங்க. சிவன் மனசு வச்சா மட்டும்தான் இந்த 7வது மலைக்கே நம்மளால வர முடியும்னு சொல்லுவாங்க. உண்மையாவே அவர் மனசு வச்சாரோ என்னமோ தெரியல, நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததே இந்த வெள்ளியங்கிரி சிவனை பார்க்கறதுக்காக மட்டும்தான். பட் எது எப்படியோ நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததுக்கு அவரை நேருக்கு நேரா பார்த்துட்டோம். ஆத்தாடி ஆத்தா. அம்மா, நாங்கள் மேலெல்லாம் ஸ்டே பண்ணல. நாங்கள் மேலே போய் சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். சரியான குளிருங்க. மேலே மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்களாம் எப்படி தான் இருக்காங்கன்னே தெரில. நாங்கள் சரி ஆளுங்க யாராவது மேலே தங்கினாங்கன்னா நாங்களும் இருக்கலான்னு பார்த்தோம். ஆனால் மேலே சாமி கும்பிட வந்தவங்க மோஸ்ட்லி ஒரு 99% கீழே இறங்கிட்டாங்க. மேலே பூஜாரிங்க மட்டும்தான் இருக்காங்க. நாளைக்கு காலையில் சாமி பார்க்குறவங்க மேலே ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அதனால் இதுக்கு மேலே இருந்தால் வம்புன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கோம். முடியல. ரிட்டன் நாங்கள் கீழே இறங்கும்போது பாடாப்பட்டுட்டோங்க. ஏன்னா நாங்கள் கொண்டு வந்த தண்ணி, ஸ்நாக்ஸு, ஃபுட்டு, காசுன்னு எல்லாமே காலி. பட் இருந்தாலும் நாங்கள் சேஃபாக பார்த்து கீழே இறங்கிட்டோம். என்ன ஒன்று எங்களால் கீழே இறங்கி வந்ததை மட்டும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்ட முடியல. அது ஒன்று மட்டும்தான் எனக்கு வருத்தம். மற்றபடி எல்லாமே ஓகே. அண்ட் அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சிருவோம். இது போக இந்த வருஷம் நீங்கள் யாராவது வெள்ளியங்கிரி மலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பயணம் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பாதுகாப்பாக கவனமாக நல்லபடியாக மலை ஏறிட்டு வாங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.